ஹலோ எவ்ரிவான், ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் மலர் பேசுறேன். வெல்கம் டு அவர் பிராண்ட் நியூ பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ். இன்னைக்கு நாம பார்க்க போறது நவம்பர் 26, 2025க்கான த ஹிந்து எடிட்டோரியல்ஸ். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸோட பிரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப், உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த ஆடியோ. அந்த சென்டென்ஸையும் நான் சொல்ற தமிழ் விளக்கத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணுங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி செஞ்சா ஐ ப்ராமிஸ் 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும். சரி, வாங்க இன்னைக்கு எடிட்டோரியலுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட தலைப்பு டிராப் ஷாட் இன் சிட்னி ஆன் இந்தியன் பேட்மிண்டன். சிட்னில ஒரு டிராப் ஷாட், இந்திய பேட்மிண்டன் பத்தினது. சக்கிள்ஸ். டிராப் ஷாட்னா பேட்மிண்டன்ல திடீர்னு நெட் பக்கத்துல போடுற ஒரு கிளவர் ஷாட். இங்க லக்ஷ்யா சென்னோட திடீர் வெற்றி அப்படி சொல்றாங்க. அதோட சப் ஹெட்டிங், லக்ஷ்யா சென்ஸ் வின் ஆல்சோ டிராஸ் அட்டென்ஷன் டு த கேப்ஸ் இன் இந்தியா சப்ளை லைன் ஆஃப் ஸ்டார்ஸ். லக்ஷ்யா சென்னோட வெற்றி இந்தியாவில் அடுத்தடுத்து ஸ்டார் பிளேயர்ஸ் உருவாகிறதுல இருக்கிற இடைவெளிகளையும் நம்ம கவனத்துக்கு கொண்டு வருதுங்கிறாங்க. சப்ளை லைன்னா தொடர்ச்சியா வர்றது, இங்க புது பிளேயர்ஸ் வர்றது சொல்றாங்க. ஓகே, உள்ள போலாம். For Indian badminton, 2025 has been a tough year. இந்திய பேட்மிண்டனுக்கு 2025 ஒரு கடினமான வருஷமா இருந்திருக்கு. Successes have been fleeting. வெற்றிகள்லாம் நிரந்தரமா இல்ல, வந்து போயிருக்கு. டாப் பிளேயர்ஸ் ஃபார்ம் has undulated. டாப் பிளேயர்ஸோட ஃபார்ம் ஏறி இறங்கிட்டே இருந்திருக்கு. Undulatedனா வேவ் மாதிரி மேலையும் கீழையும் போறது. And serious questions have been asked of not just established. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருக்கிற பெரிய பிளேயர்ஸ் மேல மட்டும் இல்ல, பட் ஆல்சோ த யங் அண்ட் அப்கமிங். இப்போ வளர்ந்து வர்ற இளம் வீரர்கள் மேலேயும் தீவிரமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. பட் ஃபார் சாத்விக் சாய்ராஜ் ரெங்கிரெட்டி அண்ட் சிராக் ஷெட்டிஸ் பிரான்ஸ் மெடல் அட் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் இன் பாரிஸ் இன் ஆகஸ்ட். ஆனா ஆகஸ்ட் மாசம் பாரிஸ்ல நடந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ்ல நம்ம சாத்விக் சாய்ராஜ் ரெங்கிரெட்டியும் சிராக் ஷெட்டியும் வாங்கின அந்த டபுள்ஸ் பிரான்ஸ் மெடலை தவிர தேர் ஹஸ் பின் ப்ரெஷியஸ் லிட்டில். பெருசா சொல்ற அளவுக்கு வேற எதுவும் இல்ல. ப்ரெஷியஸ் லிட்டில்னா ரொம்ப கம்மின்னு அர்த்தம். அகெயின்ஸ்ட் திஸ் பேக்ட்ராப், இந்த சூழ்நிலையில, இந்த பின்னணியில, லக்ஷ்யா சென்ஸ் ட்ரையம்ப் அட் த ஆஸ்திரேலியன் ஓபன் ஆன் சண்டே ஹாஸ் கம் லைக் அ பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். லக்ஷ்யா சென் ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியன் ஓபன்ல வாங்கின வெற்றி ஒரு புத்துணர்ச்சியான காத்து மாதிரி வந்திருக்கு. ரொம்ப நாளா ஒரு மாதிரி இருந்தவங்களுக்கு ஒரு ரிலீஃப் மாதிரி. இட் வாஸ் நாட் த டஃபஸ்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ். அங்க விளையாடினவங்க லிஸ்ட்ல ரொம்ப பெரிய டஃப்பான வீரர்கள் இல்லதான். அந்த டோர்னமெண்ட் எ BWF சூப்பர் 500 பேட்மிண்டன்ல சூப்பர் 1750க்கு அப்புறம் 3வது இடத்துல இருக்கிற ஒரு தொடர் தான் இது. அண்ட் இஸ் நாட் பெடிகிரீட். அதனால இது ரொம்ப பாரம்பரியமான பெரிய தொடர் கிடையாது. பெடிகிரீட்னா ரொம்ப உயர்தரமான மதிப்புமிக்கன்னு அர்த்தம். பட் இட் வாஸ் நோ லோ ஹேங்கிங் ஃப்ரூட் எய்தர். ஆனா இது ஒன்னும் சுலபமா பறிச்சிடுற பழமும் கிடையாது, அதாவது ஈஸியான வெற்றியும் கிடையாது. ஃபார் லக்ஷ்யா ஹேட் டு ஸ்பெண்ட் லாங் ஹவர்ஸ் ஆன் கோர்ட். ஏன்னா லக்ஷ்யா கோர்ட்ல ரொம்ப நேரம் செலவு பண்ண வேண்டியிருந்தது. including in the come from behind semi-final victory over world number 6 Chou Tien-chen. குறிப்பா பின்தங்கியிருந்து அப்புறமா மீண்டு வந்து வேர்ல்ட் நம்பர் 6 Chou Tien-chenனுக்கு எதிரா செமிஃபைனல்ல ஜெயிச்சது உட்பட the title was the 24-year-old's first since the Syed Modi International Super 300 last December. இந்த 24 வயசு வீரருக்கு போன டிசம்பர் சையட் மோடி இன்டர்நேஷனல் சூப்பர் 300க்கு அப்புறம் இதுதான் முதல் பட்டம். And the first outside India since July 2023 in Canada Open Super 500. இந்தியாவுக்கு வெளியில ஜூலை 2023ல கனடா ஓபன் சூப்பர் 500 ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதுதான் முதல் வெற்றி. எவர் சின்ஸ் த டிசப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் லூசிங் த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பிரான்ஸ் மெடல் மேட்ச் ஃப்ரம் எ டாமினன்ட் பொசிஷன். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நல்ல முன்னிலையில இருந்து பிரான்ஸ் மெடல் மேட்சை தோத்து போன அந்த ஏமாற்றத்துல இருந்து லக்ஷ்யா ஹாஸ் என்டியோர்ட் டிஃபிகல்ட் டைம்ஸ். லக்ஷ்யா ரொம்ப கடினமான காலங்களை சந்திச்சிருக்காரு. என்டியோர்ட்னா பொறுத்துக்கிட்டு சகிக்கிறது. இன்ஜுரிஸ் அண்ட் எ ஸ்பேட் ஆஃப் இயர்லி எக்ஸிட்ஸ். காயங்கள் அப்புறம் தொடர்ச்சியா முதல் சுற்றுலையே வெளியேறுதல். எ ஸ்பேட்னா எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சிமிலர் திங்ஸ் ஹேப்பனிங் இன் எ ஷார்ட் பீரியட். 11 in the first round this year alone. இந்த வருஷம் மட்டுமே 11 முறை முதல் ரவுண்ட்லயே வெளியேறியிருக்காரு. பாவம். had sent him tumbling down. இதெல்லாம் அவரை சரிவுல தள்ளியிருந்தது. But a trophy in his last act of 2025 should give him the required fillip. ஆனா 2025ஓட கடைசி போட்டியில ஒரு டிராஃபி ஜெயிச்சது அவருக்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்கும். ஃபிலிப்னா ஒரு பூஸ்ட், ஒரு ஸ்டிமுலஸ். வெதர் திஸ் ஆக்ட்ஸ் as a springboard for other Indians in 2026 remains to be seen. இது 2026ல மற்ற இந்திய வீரர்களுக்கு ஒரு ஸ்பிரிங் போர்டா, அதாவது ஒரு உந்து சக்தியா இருக்குமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்பார்ட் ஃப்ரம் சாத்விக் சாய்ராஜ் அண்ட் சிராக் ஷெட்டி,
No other Indian is ranked in the top 10 of any badminton discipline. சாத்விக் சாய்ராஜும் சிராக் ஷெட்டின் ஜோடியை தவிர பேட்மிண்டன்ல எந்த ஒரு பிரிவிலையும் வேற எந்த இந்திய வீரரும் டாப் 10ல இல்ல. Since July 2022, PV Sindhu has just won 2 title to show. ஜூலை 2022ல இருந்து பார்த்தா PV Sindhu கிட்ட காட்டுறதுக்கு ஒரே ஒரு 2 டைட்டில் தான் இருக்கு. The Syed Modi International last December. அதுவும் போன டிசம்பர்ல நடந்த சையத் மோடி இன்டர்நேஷனல் தான். HS Pranay, who bagged a men's singles bronze at the 2023 Worlds and soared to number 6. 2023 Worldsல men's singles bronze வாங்கி rankingல number 6 வரைக்கும் உயர்ந்த HS Pranay is now down to 35. இப்ப 35வது இடத்துக்கு கீழ போயிட்டாரு. Worryingly, the supply line of stars appears to have undergone a rupture. கவலை அளிக்கிற விஷயம் என்னன்னா புது ஸ்டார் பிளேயர்ஸ் உருவாகிற அந்த சப்ளை லைன்ல ஒரு பிளவு விழுந்த மாதிரி தெரியுது. ரப்சர்னா ஒரு பிரேக் ஆர் பர்ஸ்ட். ஆயுஷ் ஷெட்டி வின்னிங் த US Open Super 300. 20 வயசான ஆயுஷ் ஷெட்டி US Open Super 300 ஜெயிச்சதும் அண்ட் தன்வி சர்மா ஃபினிஷிங் வித் எ சில்வர் மெடல் இன் கேர்ள்ஸ் ஜூனியர் சாம்பியன்ஷிப்ஸ். 16 வயசான தன்வி சர்மா கேர்ள்ஸ் ஜூனியர் சாம்பியன்ஷிப்ஸ்ல வெள்ளிப் பதக்கம் வாங்கினதும் ஆர் நோட்வொர்த்தி அச்சீவ்மெண்ட்ஸ் இண்டீட். நிச்சயமா குறிப்பிடத்தக்க சாதனைகள் தான். பட் நோ ஜூனியர் ஹஸ் ஸ்டாம்ப்ட் த சீன் அண்ட் பிளக்டு த கேப் சீம்லெஸ்லி. ஆனா எந்த ஒரு ஜூனியர் பிளேயரும் அதிரடியா களத்துல இறங்கி அந்த இடைவெளியை எந்தவித தடையும் இல்லாம நிரப்பல. லைக் ஹவு சிந்து ஒன்ஸ் டிட் ஆஃப்டர் சைனா நேவால். ஒரு காலத்துல சைனா நேவாலுக்கு அப்புறம் சிந்து வந்து அந்த இடத்த நிரப்புன மாதிரி இப்போ யாரும் வரல. த பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்பியர்ஸ் டு பி மைண்ட்ஃபுல் ஆஃப் திஸ். இந்திய பேட்மிண்டன் சங்கம் இத பத்தி கவனமா இருக்கிற மாதிரி தெரியுது. As seen from the setting up of the National Center of Excellence in Guwahati to train the next generation. குவாஹத்தில அடுத்த தலைமுறையினருக்கு பயிற்சி அளிக்க நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைச்சதிலிருந்து இது தெரியுது. இந்தியா இஸ் ஆல்சோ பெட்டிங் பிக் ஆன் ஹோஸ்டிங் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் ஆஃப் ரெப்யூட். இந்திய புகழ்பெற்ற சர்வதேச போட்டிகளை நடத்துறதுலயும் பெரிய அளவில் நம்பிக்கை வச்சிருக்கு. டு பர்னிஷ் இட்ஸ் கிரெடென்ஷியல்ஸ் அஸ் அன் எலிட் பேட்மிண்டன் நேஷன். ஒரு சிறந்த பேட்மிண்டன் நாடுங்கிற தன்னோட தகுதியை மெருகேட்டிக்கிறதுக்காக இது செய்யுது. பர்னிஷ்னா டு பாலிஷ், டு மேக் சம்திங் ஷைன். ஆஃப்டர் த 2025 வேர்ல்ட் ஜூனியர்ஸ் இன் குவாஹத்தில 2025 வேர்ல்ட் ஜூனியர்ஸ் முடிஞ்ச பிறகு த 2026 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் இஸ் ஷெட்யூல் டு பி ஹெல்ட் இன் டெல்லி. 2026 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டெல்லியில நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. இஃப் இந்தியா கேன் அசம்பிள் எ பேட்டரி ஆஃப் மெடல் சேலஞ்சர்ஸ், இந்தியா ஒரு பெரிய பட்டாளத்தை அதாவது ஒரு பேட்டரி ஆஃப் மெடல் சேலஞ்சர்ஸை உருவாக்க முடிஞ்சா இட் வுட் பி அக்கிங் டு எ ரெசரக்ஷன். அது ஒரு உயிர்த்தெழுதல் மாதிரி இருக்கும். ரெசரக்ஷன்னா மீண்டும் உயிர் பெற்று எழுவது. நம்ம ஆஸ்பிரன்ஸ் மாதிரி எத்தனை முறை தோத்தாலும் எழுந்து நிக்கிறது. ஓகே, பேக் டு பிசினஸ். நம்மளோட செகண்ட் எடிட்டோரியலுக்கு போலாம். தலைப்பு லூசிங் த பிளாட் ஆன் நார்த் இந்தியாஸ் ஏர் குவாலிட்டி இஷ்யூ. விஷயத்தை விட்டு விலகி போறது வட இந்தியாவின் காற்றுத்தரம் பிரச்சினை பற்றியது. லூசிங் த பிளாட்னா என்ன நடக்குதுன்னே புரியாம கான்டெக்ஸ்ட்டை விட்டுட்டு வேற எதையோ பண்றது. சப்ஹெட்டிங்: தி ஏர் குவாலிட்டி இஷ்யூ ரெக்வயர்ஸ் என்கேஜ்மெண்ட் வித் சிட்டிசன்ஸ், நாட் இன்டிமிடேஷன். காற்றுத்தர பிரச்சினைக்கு மக்களோட கலந்து பேசணும், அவங்கள பயமுறுத்தக்கூடாது. என்கேஜ்மெண்ட்னா ஈடுபடுவது, இன்டிமிடேஷன்னா மிரட்டுறது. On November 24, the Delhi government confronted a small and peaceful crowd near India Gate. நவம்பர் 24 அன்னிக்கு டெல்லி கவர்மெண்ட் இந்தியா கேட் பக்கத்துல ஒரு சின்ன அமைதியான கூட்டத்தை எதிர்கொண்டது. That had gathered to express its concern about the city's air quality index hovering near 400. அந்த கூட்டம் நகரத்தோட காற்றுத்தர குறியீடு 400 நெருங்கிறத பத்தின தங்களோட கவலையை வெளிப்படுத்தக்கூடிய இருந்தது. வித் அ ஹெவி போலீஸ் பிரசன்ஸ். ஆனா அங்க அளவுக்கு மீறிய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. த குவெஸ்டன் பிராக்டிகலி ரோட் இட் செல்ஃப். கேள்வி அதுவாவே எழுந்திடுச்சு. வாஸ் த த்ரெட் பீயிங் மேனேஜ்ட் ஹியர் பப்ளிக் சேஃப்டி ஆர் பொலிட்டிக்கல் எம்பாரஸ்மெண்ட்? இங்க சமாளிக்கப்படுற அச்சுறுத்தல் பொதுமக்களோட அஸ்ஃபாலியஸ்கா இல்ல அரசியல் தர்ம சங்கடத்தை தவிர்க்கவா? சூப்பர் கேள்வி. Air quality in North India in winter is often discussed as a Delhi issue. வட இந்தியாவில் குளிர்காலத்தில் காட்டுத்தரம்ங்கிறது பெரும்பாலும் டெல்லி பிரச்சனைன்னு தான் பேசப்படுது. Yet, monitoring stations have revealed a continuous zone of foul air from around Islamabad to Bihar. ஆனாலும் கண்காணிப்பு நிலையங்கள் இஸ்லாமாபாத்ல இருந்து பீகார் வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான அசுத்தமான காற்று மண்டலம் இருக்கிறத வெளிப்படுத்தியிருக்கு. Emissions from industry, power generation, transport and agriculture circulate in this shared airshed.
தொழிற்சாலை, மின் உற்பத்தி, போக்குவரத்து, விவசாயம்லிருந்து வர புகை இந்த பொதுவான காற்று பகுதியில் சுத்திட்டே இருக்கு. ஏர்ஷெட்னா ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதி மேல இருக்கிற காற்று மண்டலம். திஸ் இஸ் வை த இந்தியா கேட் ப்ரோட்டஸ்ட் ஆர் பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகண்ட். இதனால தான் இந்தியா கேட்ல நடந்த போராட்டங்கள் அரசியல் ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்தது. டெல்லிஸ் மிடில் கிளாஸ் has usually responded with air purifiers, closed windows, vacations and private dissatisfaction. வழக்கமா டெல்லியோட மிடில் கிளாஸ் மக்கள் ஏர் பியூரிஃபையர்ஸ் வச்சு ஜன்னலை மூடி வெக்கேஷன் போய் தனிப்பட்ட முறையில் அதிருப்தி தெரிவிக்கிறது சரி. ஆனா இப்போ அப்படி இல்ல போல. அந்த கவர்மெண்ட் ஹேஸ் ரெஸ்பாண்டட் பை போலீசிங் ரேதர் தென் என்கேஜ்மெண்ட். அரசாங்கமும் அவங்க கூட பேசுறதை விட்டுட்டு போலீஸை கவனமா கையாளவும் பண்ணியிருக்கு. Deploying rapid action force units shows that the government treats these gatherings as a law and order rather than a governance problem. Rapid action force அங்க நிறுத்தினது அரசாங்கம் இந்த கூட்டங்களை ஒரு நிர்வாக பிரச்சனையா பார்க்காம ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பாக்குதுன்னு காட்டுது. இது யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நார்த் இந்தியாஸ் வின்டர் ஸ்மாக் இஸ் த மோஸ்ட் விசிபிள் பார்ட் ஆஃப் அ வைடர் நேஷனல் கிரைசிஸ். வட இந்தியாவின் குளிர்கால பனிப்புகை ஒரு பரந்த தேசிய நெருக்கடியோட கண்ணுக்கு தெரிகிற ஒரு பகுதி தான். Long-term analysis of particulate pollution, such as Air Quality Life Index, have shown that unsafe air is now the norm for most of India. Air Quality Life Index மாதிரியான particulate pollutionோட நீண்டகால ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பாதுகாப்பற்ற காற்று தான் இப்போ இந்தியாவில் பெரும்பாலான இடங்கள்ல ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. நார்ம்னா a standard or a pattern that is typical. And that present regulation, monitoring and enforcement arrangements are insufficient across states and sectors. இப்போ இருக்கிற ஒழுங்குமுறை, கண்காணிப்பு மற்றும் அமலாக்க ஏற்பாடுகள் மாநிலங்கள் மற்றும் துறைகள் முழுக்க போதுமானதா இல்லைன்னும் சொல்லுது. Treating the problem as a seasonal emergency in the face of evidence pointing to a permanent condition demanding permanent institutions has encouraged only bursts of action. இந்த பிரச்சனையை ஒரு பருவகால அவசர நிலையா பார்க்கிறது. இது ஒரு நிரந்தரமான பிரச்சனை, இதுக்கு நிரந்தரமான அமைப்புகள் தேவைன்னு சான்றுகள் சொல்லியும் கூட திடீர்னு சில நடவடிக்கைகள் எடுக்கிறத மட்டும்தான் ஊக்குவிச்சிருக்கு. இது திரஸ் எக்ஸாம்க்கு முதல் நாள் படிக்கிற மாதிரி. The airshed is the primary unit of governance. அந்த காற்று மண்டலம் தான் நிர்வாகத்தோட பிரைமரி அழகா இருக்கணும். Today, authorities split among central ministries, state departments, municipal bodies and specialized regulators. இன்னைக்கு அதிகாரம் மத்திய அமைச்சகங்கள், மாநில துறைகள், நகராட்சிகள், சிறப்பு ஒழுங்குமுறை அமைப்புகள்னு பிரிஞ்சு கிடக்கு. With partial jurisdiction and mixed incentives. ஒவ்வொருத்தருக்கும் பகுதி அளவில் அதிகார வரம்பும் கலந்த நோக்கங்களும் இருக்கு. The Commission for Air Quality Management was created to address this fragmentation. இந்த பிரிவினையை சரி செய்ய தான் Commission for Air Quality Management உருவாக்கப்பட்டது and is empowered to direct emission control, coordinate among states and agencies and impose sanctions. புகை வெளியீட்டை கட்டுப்படுத்தவும் மாநிலங்கள் மற்றும் ஏஜென்சிகளுக்கு இடையே ஒருங்கிணைக்கவும் தடைகளை விதிக்கவும் அதுக்கு அதிகாரம் இருக்கு. Yet, its interventions have not matched the scale or persistence of the problem. ஆனாலும் அதோட தலையீடுகள் இந்த பிரச்சனையோட அளவுக்கோ இல்ல அதோட தொடர்ச்சி தன்மைக்கோ ஈடு கொடுக்கிற மாதிரி இல்ல. Its task is now to use its mandate to require time-bound sectoral plans from governments and major emitters. அதோட இப்போதைய வேலை அதோட அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கங்கள் கிட்டையும் பெரிய அளவில் புகை வெளியிடுறவங்க கிட்டையும் காலக்கெடுவோட துறைவாரி திட்டங்களை கேட்கணும். ட்ராக் கம்ப்ளையன்ஸ் த்ரூ கண்டினியூவஸ் மானிட்டரிங், தொடர்ச்சியான கண்காணிப்பு மூலமா அவங்க அதை கடைபிடிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அண்ட் என்ஷோர் டேட்டா இஸ் இன் பப்ளிக். அப்புறம் அந்த டேட்டாவை பொது வெளியில விற்கணும். கவர்மெண்ட் ஷுட் ஆல்சோ அபேண்டன் டெக்னிக்கல் குவிக் ஃபிக்ஸஸ். அரசாங்கங்களும் இந்த தற்காலிக டெக்னிக்கல் தீர்வுகளை கைவிடணும். குவிக் ஃபிக்ஸ்னா அ டெம்பரரி சொல்யூஷன். தீஸ் மெஷர்ஸ் கன்சியூம் பப்ளிக் ஃபண்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேண்ட்வித். இந்த நடவடிக்கைகள் பொது நிதியையும் நிர்வாக நேரத்தையும் வீணாக்குது, while leaving the main sources of emissions intact. ஆனா புகையோட முக்கிய ஆதாரங்களை அப்படியே விட்டுடுது. The focus should be on intervention is in power, industry, transport, construction and agriculture. With tighter norms and real enforcement. கடுமையான விதிகள் மற்றும் உண்மையான அமலாக்கத்தோட டைம் பவுண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆர் ரெட்ரோஃபிட்டிங் ஆஃப் பொல்யூட்டிங் பிளான்ட்ஸ், மாசுபடுத்தும் ஆலைகளுக்கு காலக்கெடுவோட ஓய்வு கொடுக்கிறது அல்லது அவற்றை நவீனமாக்கம் செய்வது. சப்போர்ட் ஃபார் கிளீனர் ஃபியூவல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், தூய்மையான எரிபொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களுக்கு ஆதரவு. And credible alternatives for farmers burning crop residue.
பயிர்க்கழிவுகள் எரிக்கிற விவசாயிகளுக்கு நம்பகமான மாற்று வழிகளை உருவாக்குறது. These solutions will take time to manifest, but only they will lead to lasting changes. இந்த தீர்வுகள்லாம் வெளிப்பட நேரம் எடுக்கும், ஆனா அது மட்டும்தான் நீடித்த மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். And they need to be backed by a courageous political vision rather than heavy-handedness. இதுக்கெல்லாம் அதிகாரத்தை வச்சு அடக்கிறத விட ஒரு துணிச்சலான அரசியல் பார்வை தேவை. அவ்வளவுதான் மக்களே. Hope this was useful. Now for the most exciting part of the day. படிச்சது மண்டேல ஏறிடுச்சான்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் சாயங்காலம் 5 மணிக்கு லைவ் குவிஸ் நடக்கும். அதுதான் எடிட்டோரியல் vocab leaned. எடிட்டோரியல் vocabுக்கான இந்தியன் பிரீமியர் லீக் மாதிரி. டெய்லி குவிஸ், மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செம்மையா இருக்கும். இன்னிக்கே வந்து உங்க vocab ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுங்க. சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். See you there at 7 PM sharp. Bye bye.